இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து ஒரு இன்க்ளைன்டு பில்லர் கொடுத்துருக்கோம், சர்க்குலர் பில்லர். 3 பில்லர் இருக்கும். இங்கே ஒன்று, இதில் ஒன்று, 2 பவுண்டரி சென்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். இன்க்ளைன்டு பில்லர். ரூஃபில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கே வந்து 4 போர்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, 3rd போர்ஷனு, 4th போர்ஷன். இப்போ ஒரு போர்ஷனில் நான் போகிறேன். இந்த 4 வீட்டுக்கும் 2 காமன் டாய்லெட். ஸோ இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த 2 வீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த காமன் டாய்லெட் இந்த 2 வீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம். இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இதில் இன்னர் பார்த்தீங்கன்னா 3 feet 6 inches, 5 திக்னஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஸோ பட்டி ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. பட்டி ஒர்க் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டிவி பாக்ஸ் ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா நமக்கு சேஃப்டி. இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பு க்ளோஸ் ஆகிடும். வீட்டுக்குள்ளே எந்த சப்ளையும் இருக்காது. ஸோ எலக்ட்ரிஷியன் நம்ம வர வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பார்த்துக்கலாம். டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் டைல்ஸு 48 per square feet, இல்லை 2x2 தான். இது வந்து ஹால். ஒரு 150 120 ஸ்கொயர் ஃபீட் வரும் நமக்கு ஹாலு. இது வந்து கிச்சன். கிச்சனுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துட்டோம். மேலே லாஃப்ட் இருக்குது. மெட்டல் பாக்ஸ் தான், ஆங்கர் தான். ஸோ டைல்ஸ் ஒர்க் வந்து நமக்கு கிரானைட் ஸ்லாப்லேருந்து சீலிங் வரையும் கொடுத்துட்டோம். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு 7 feet லெவலில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே 3 feet பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்குலாம் நமக்கு திட்டாக படியும். ஸோ அதனால் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். நம்ம ஒரு 3 months ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஸோ வென்டிலேஷன் கிச்சனுக்கு வந்து 2 கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ 2 வென்டிலேஷன் இருக்கப்போ ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ வந்து சிங்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிராண்ட்லேயே பண்ணிட்டோம். ஸோ லைஃப் லாங் அந்த ப்ராப்ளம் இருக்காது. எஸ்எஸ்ல வச்சோம் அப்படின்னா அது அப்பப்போ ஷேக் ஆகும், ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ இது ஸ்டேபிளாக இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். பிளாட்ஃபார்மும் கிரானைட் தான். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 135 square feet. லைன் சார்ஜ் தனியாக கேட்பாங்க, அது ஏரியா பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் லைனு. ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கும் அது. இதோட டைல்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35 per square feet. நெக்ஸ்ட்டு வந்து இது பெட்ரூம் வந்து ஒரு 110 120 square feet இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 3x4 விண்டோ இருக்குது. ஸோ லாஃப்ட்டும் இருக்குது. இது கபோர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 அடிக்கு ஒரு ஸ்லாபோ இல்லை 1 அடிக்கு ஒரு ஸ்லாபோ உங்களோட ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம். இந்த பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்ரூம் டைல்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38. ஸோ கிச்சன் டைல்ஸோட ஒரு 3 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். நல்லாயிருக்கும் டைல்ஸ் பார்க்க. ஹீட்டருக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கணும். கார்னர் ஸ்லாபு இதுவும் நாங்கள் கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ பேரியர் கிளாஸட்டு, இன்ஜின் கிளாஸட்டு ஓனர் ரெக்யர்மெண்ட் தான். ஸோ ஹாட் வாட்டரு, கோல்ட் வாட்டர் டேப்பு, இங்கேருந்து கார்னர் ஸ்லாபு, அங்கேருந்து கார்னர் ஸ்லாப், நெசசரி ஐட்டம்ஸ்னால் வேணுமா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேங்கர் மாதிரி அடிச்சிடுவோம். அதாவது கிளாத் வேணால் போட்டுக்கலாம். வென்டிலேட்டர் இருக்குது. இங்கே வந்து பிவிசி டோர் பண்ணிவிடுவோம். ஸோ இது மாதிரி சேம் பேட்டர்ன் தான் எல்லாம் வீடும். இது வந்து பால்கனி. ரவுண்டு பிளஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.